ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் மாணவர்களை கண்டிக்கிறது சகஜமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். தலைமுடிய வெட்டு, ஷூ போடு, ஷர்ட்டை ஒழுங்கா டக்கின் பண்ணுன்னு டிசிப்ளினா கற்றுக் கொடுத்த தலைமை ஆசிரியரை கத்தியால தீர்த்து கட்டியிருக்காங்க இந்த மாணவர்கள். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் அழகியலையும் நிலைநாட்ட முயன்ற பள்ளி முதல்வர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர் 52 வயதான ஜஸ்பீர் சிங், ஹரியானா மாநிலம் ஜார் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் அருகில் உள்ள பாஸ் கிராமத்தில் அமைந்துள்ள கர்தார் நினைவு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். மாணவர்களின் கல்வியை விட டிசிப்ளினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்த ஜஸ்பீர் சிங் ஒழுங்கினமாக பள்ளிக்கு வரும் மாணவர்களை தொடர்ந்து கண்டித்ததாக தெரிகிறது. ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து தன்னிடம் பயிலும் அனைத்து மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டவராக ஜஸ்பீர் சிங் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் அந்த பள்ளியில் பயிலும் சில மாணவர்கள் கேங்ஸ்டர்ஸ் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு அவர்களைப் போல நடை உடை பாவனையோடு பள்ளிக்குள் வந்து கெத்து காட்டியுள்ளனர். இதனை அறிந்து மிகுந்த மனவேதனைக்குள்ளான ஜஸ்பீர் சிங் சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து கடுமையாக கண்டித்திருக்கிறார். மேலும் ஸ்கூல் பிரின்சிபல் என்கிற முறையில் தன்னுடைய பள்ளிக்கு எப்படி வர வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் வழங்கியுள்ளார். அதுவரை பள்ளி வளாகத்திற்குள் அந்நியனைப் போல வலம் வந்த அந்த மாணவர்களிடம் முடியை வெட்டி சட்டையை டக்கின் செய்து ஒழுக்கமாக அம்பியைப் போல வர வேண்டுமென அறிவுரை கூறியதாகவும் தெரிகிறது. ஆனால் கேங்ஸ்டர் லைஃப் ஸ்டைலில் ஈர்ப்புடைய அந்த மாணவர்கள் மிக குரூரமாக யோசித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்ததன்று தலைமை ஆசிரியரின் அறைக்குள் சென்ற 2 +2 மாணவர்கள், சார், உங்களிடம் தனியா பேச வேண்டும் என கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். அதன் பிறகு ஜஸ்பீர் சிங்கை அந்த பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று ஃபோல்டிங் கத்தியால் குத்தி கிழித்திருக்கிறார்கள். இதனை சற்றும் எதிர்பாராத ஜஸ்பீர் சிங் அலறியபடி இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழ அந்த மாணவர்கள் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்த தலைமை ஆசிரியரை மீட்ட சக ஊழியர்கள் அவரை உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்நிலையில் கொலைக்கு பிறகு மாணவர்கள் கெத்தாக வெளியிட்டிருந்த ஒரு மிரட்டல் காணொளியும் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 மாணவர்களை கைது செய்துள்ளனர். அவர்கள் 4 பேருமே 14 மற்றும் 15 வயதுடைய சிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக உள்ள கிரைம் குரூப்ஸ் மூலம் அவர்கள் உந்தப்பட்டிருப்பதும் உறுதியாகியுள்ளது. பெற்றோர்கள் மாணவர்களின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் இணையவழி செயல்பாடுகளையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.